வணக்கம் சென்டமா ஸ்டூடெண்ட். யூனிட் 5 40 டாபிக்ஸ் தான் இருக்கு. யூனிட் 5ல நம்ம 40 நாளும் இது ஒரு சீரியஸா இந்த சிலபஸே முடிக்க போறோம். அதுல சீரியஸா ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த கிளாஸை ஃபுல்லாவே பார்ப்போம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸா இருக்கும். ஸோ இதை நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது நீங்களே நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ். நோட்ஸ் எங்கெங்க எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்டி எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு, ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான நோட்ஸ் இருக்கோ ஆன்லைன் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பஞ்சா ஃபுல் ஃபேக்டா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஃபுல்லாவே இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த கிளாஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டி இருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ணிட முடியும். யூனிட் 5 இந்த சீரீஸை ஃபுல்லாவே டெய்லி வாட்ச் பண்ணுங்க. வெறும் 40 நாள்ல 50 மார்க், ப்ரிலிம்ஸ் 1ல 50 மார்க், யூபி குரூப் 2ல 20 மார்க், குரூப் 4ல 20 மார்க், அது இல்லாம மெயின்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போது இந்த சீரீஸ். இந்த 40 டே 40 சீரீஸ் 40 டாபிக்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. மொதல் சீரீஸ் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி, ஃபுல் டீடைல்ஸா பார்க்கும். ஓகே, ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ இது தமிழ்ல என்ன அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. ஃபர்ஸ்ட் எந்த நாடு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1954ல பிரான்ஸ். ஓகே, பிரான்ஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது ஒரு ஃபேக்ட். அதுக்கப்புறம் நம்ம இந்தியால யார் இனிஷியேட்டிவ் எடுத்தது? நமக்கு ஜிஎஸ்டிங்கிறது என்ன? இன்டைரக்ட் டாக்ஸை ரீப்ளேஸ் பண்றது. வேட் டாக்ஸ், செஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்றதுதான் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அது எப்ப நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபேக்ட்ஸ் என்ன தரும்? 1 ஜூலை 2017 இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது எத்தனை டைப் இருக்கு? சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் யூடி, யூனியன் டெரிட்டரிஸ் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு. 4 டைப் இருக்கு. இது எத்தனை டைப்னு கேட்டா 4 டைப். இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜிஎஸ்டியோட அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது 15 செப்டம்பர். ஓகே, 2015ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது பிரைம் மினிஸ்டர் மூலமா பில்ல இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணது வாஜ்பாய் பீரியட்ல 2000 ஆண்டு. ஓகே, அதுக்கு ஒரு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க காதுல வாங்கிக்கீங்க. 2000 ஆண்டுல வாஜ்பாய் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அதுக்காக ஒரு கமிட்டியுமே ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த கமிட்டி பேரு அசீம் சென் குப்தா. ஓகே, அந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசீம் தாஸ் குப்தா. அசீம் தாஸ் குப்தா, அசீம் தாஸ் குப்தா. சோ பாருங்க, ஃபுல்லாவே ஒரு ஃபேக்டை எழுதிடுறேன். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் 1954ல பிரான்ஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணது, இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2000ல வாஜ்பாய் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசீம் தாஸ் குப்தா. கமிட்டி பேரு அசீம் தாஸ் குப்தா. அசீம் தாஸ் குப்தா இந்த கமிட்டி நமக்கு அமைச்சது. அதுக்கப்புறம் 2006ல தான் பட்ஜெட்ல சேர்த்தாங்க. இது யாரு அப்படின்னா சிதம்பரம். சிதம்பரம் அப்ப ஒரு பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அப்போதைக்கு பிஎம் யாரு அப்படின்னா மன்மோகன் சிங். பிஎம் மன்மோகன் சிங். அதுக்கப்புறம் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா 2011ல
ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில், ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், இந்த கமிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து ஜெயிக்கல, தோத்துருச்சு. அதுக்கப்புறம் 2014ல எதை ஜிஎஸ்டி பில் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ இது யார் மூலமா அப்படின்னா அருண் ஜெட்லி. சோ 2016ல பில்லு பாஸ் ஆகுது. ஓகே, பில்லு பாஸ் ஆயிடுச்சு. 2026 மார்ச் 2017ல ஒப்புதல் வழங்குறாங்க. இது எப்ப நடைமுறைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைமுறைக்கு எப்ப வருது? ஜூலை 1, 2017. எப்போதைக்கு யாரு பிரசிடென்ட் தான் ஒப்புதல் கொடுத்தாங்க? பிரசிடென்ட் யாரு அப்படின்னா பிரணாப் முகர்ஜி தான் ஒப்புதல் கொடுத்தாங்க. பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்காங்க அப்படின்னா மோடி அவர்கள். ஓகே, நரேந்திர மோடி. ஸோ இதை பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஃபுல் ஃபேக்ட். இப்போதைக்கு ஃபுல் ஃபேக்ட் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி, கான்ஸ்டிடியூஷன் படி 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, இது வந்ததுனால ஆர்டிகிள்ஸ் ஆட் ஆகுது. ஓகே, ஆர்டிகிள்ஸ் என்னென்ன ஆட் ஆகுது? 246, 269A ஆர்டிகல், 279A ஆர்டிகல். இது எல்லாமே ஆர்டிகிள்ஸ், இது ஆட் ஆகுது. ஓகே, இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே பார்ப்போம். இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸோட இந்த கவுன்சில் யார் வந்து சேர்மனா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். மெம்பர் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 + 3 கிட்டத்தட்ட 33 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, 31 மெம்பர்ஸ். ஓகே, 31 மெம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. இவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சில். இதுக்கப்புறம் ஸ்லாப், ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு ஸ்லாப் இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க இல்லையா? அந்த ஸ்லாப் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லாப் எவ்வளவு இருந்தது? 0%, 5%, 12%, 18%, 28% இது இருந்தது. ஓகே, இதுல என்னென்னலாம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸப்ட் ஜிஎஸ்டி எதுக்கு கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல், ஆல்கஹால், சிகரெட்ஸ், நிக்கோடி, அந்த டொபாக்கோ அதுக்கு கிடையாது. ஓகே, இது தெளிவா புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு டேக்லைன் இருக்கு. ஒன் நேஷன், ஒரே நாடு, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒரே வரி, அதுக்கப்புறம் ஒன் மார்க்கெட், ஒரே அங்காடி. ஓகே, இது நமக்கு டேக்லைன். அதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டி 2.0 அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஜிஎஸ்டி 2.0 இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 22, 2025. ஸோ இப்போதான் வந்து அதிகமான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருப்ப தெரிஞ்சிருக்கோம், அதெல்லாம் இன்க்ளூட் பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா 5%, அதுக்கப்புறம் 18%, அப்புறம் 40%. இதெல்லாம் வந்து பேசிக், இந்த பால், மில்க் ப்ராடக்ட்ஸ், பேசிக்கான இந்த பிரெட், இதெல்லாம் இதுல வந்துடும். உணவு, ஃபுட்டு, பேசிக்ஸ், மெடிசின், இதெல்லாம் 5%ல வந்துடும். 18% எல்லாம் எதெல்லாம் வந்துடும் அப்படின்னா 256 பைக்கு, ஸோ சின்ன ஹோட்டல்ல துணி எடுக்கிறது, இதெல்லாம் வந்துடும். இது 40% அப்படின்னா 5 ஸ்டார்ல தங்குறது, அதுக்கப்புறம் வந்து லக்ஸுரியான லைஃப் வாழ்றது, அதெல்லாம் இந்த 40%.
ஸோ அதிகமான லக்ஸரிஸ் BMW போன்ற லக்ஸரிஸ் கார் வாங்குறது இதெல்லாம் இந்த 40% ஸ்லாப்ல வந்துடும். ஓகே, இவ்வளவுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ். ஸோ வாங்க கிளாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்கு, ஸ்கூல் மெட்டீரியல் என்ன இருக்கு, ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஸ்கூல் மெட்டீரியல் எவ்வளவு என்னென்ன இருக்கு, 7வதுல இருந்து எடுத்திருக்கிறேன், 10th இருந்து எடுத்திருக்கிறேன், 12th இருந்து எடுத்திருக்கிறேன். அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் லட்சுமிகாந்த்ல ஜிஎஸ்டி மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில்ஸ் இருக்கு. இப்போ 50-60 இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 52nd ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இதையும் கேட்பாங்க. ஓகே, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 279A. ஓகே, பவர் ஆஃப் ஜிஎஸ்டி அதுக்கு வந்து சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி மற்றும் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு அதுதான் ஆர்டிகல் 246A. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிச்சுங்களா? வாங்க மெயினா நோட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய பொருளாதார வரலாற்றில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம மெயின்ஸா எக்ஸாம் எழுதும் போது இந்த வார்த்தை மெயின். அப்புறம் நேரம், செலவு மற்றும் உழைப்பை மிச்சப்படுத்த இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 2017 ஜூலை 1. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. எத்தனை வகையான ஜிஎஸ்டி இருக்கு? 3 வகையான ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. 3 வகையான ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் சிஜிஎஸ்டி மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, எஸ்ஜிஎஸ்டி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, அப்புறம் ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இது ஜிஎஸ்டியோட கவுன்சில் நிதி அமைச்சரின் தலைமையில் உள்ளது. அதுக்கப்புறம் இது 2016 ஜூலை 17 முதல் இந்தியாவில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 101 திருத்த சட்டம், இதுவும் நம்ம அதுல பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2015 ஜிஎஸ்டி ஆட்சியின்படி யூனியன் பிரதேச சரக்கு மற்றும் சேவை வரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, யூடிஜிஎஸ்டி, அதுவும் பாத்தீங்க. அதுக்கப்புறம் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி இதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த இதுல மத்திய காலால் வரி உள்ள வந்துடும், சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ் உள்ள வந்துடும், மத்திய விற்பனை வரி சேல்ஸ் டாக்ஸ் உள்ள வந்துடும், காலால் வரி, கூடுதல் காலால் வரிகள். அதுக்கப்புறம் இது எல்லாமே இன்டகிரேட் பண்ணதான் இந்த சிஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் மாநில ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாநிலத்துல ஆடம்பர வரி, மாநில விற்பனை வரி, நுழைவு வரி, கேளிக்கை வரி, லாட்டரி மீதான வரிகள் எல்லாமே ஸ்டேட் ஜிஎஸ்டில தான் வரும். இது எல்லாமே நமக்கு பிரிலிம்ஸ்ல கேட்கலாம், மெயின்ஸ்லயும் கேட்கலாம். ஸோ தரவா இந்த ஒரே ஒரு வீடியோவை யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி வேற எங்கேயுமே படிக்க வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரிகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொரு மாவட்டத்துல இம்போர்ட்ஸ் பண்றது இன்டர் ஸ்டேட். இப்போ தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும், தமிழ்நாடுக்கு கேரளாவுக்கும் நடக்கிற அதுதான் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு சரக்குகள் செல்லும் போது விதிக்கப்படுற விதி தான் இந்த விதி. ஓகே, வருவாய் மத்திய அரசால் சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாமே தெரிஞ்சதான் 101 திருத்த சட்டம் 2016 ஜிஎஸ்டி இழப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இதோட முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சேவைகளோட சப்ளை மீது பொருந்தும் பழைய அதாவது வேட்டு, செஸ், சர்சார்ஜ், சர்வீஸ் டாக்ஸ், அது மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரே ஒரு டாக்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜிஎஸ்டிங்கிறது, சரக்கு மற்றும் சேவை வரி. அது ஒரு பொருளுக்கு விதிக்கப்படுற வரி இன்னொரு தடவை வரி விதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஜிஎஸ்டில ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி பில்ல அதையும் பார்க்கணும். ஓகே, அஸ்ஸாமு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தின பில்ல வந்து அஸ்ஸாம். இதுவும் முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி பில்லு பாஸ் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். தமிழ்நாடு இதுல எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 28வது ஸ்டேட். ஓகே, பில்லு பாஸ் பண்ணது தமிழ்நாடு 28வது ஸ்டேட், அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கான்செப்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது கனடா. இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எந்த நாடு? கனடா. ஆனா 1954ல பிரான்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரன் பண்ணது. அதையும் பாத்தீங்க. இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட் கொண்டு வந்தது
கொண்டு வந்ததுதான் கனடா. அதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. ஓகே, சோ இதையும் கேட்பாங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதோட சேர்மன் யாரு அப்படின்னா யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலங்கானா. ஓகே, இவ்வளவு ஃபேக்ட் சொல்லி இருக்கிறேன். ஸோ நல்லா இந்த வீடியோ பாருங்க. எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க இந்த ஜிஎஸ்டியை பார்த்து வேற எங்கேயுமே போகவே வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மத்திய அரசுக்கு 13 வாக்குரிமையும் மாநிலங்களுக்கு 23 பங்கும் இருக்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். இதுல 34 பெரும்பான்மை எடுக்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில்ல சொல்லுவாங்க. அதுதான் இந்த 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் படி ஸ்லாபை சேஞ்ச் பண்ணாங்க. ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 5%, 18%, 40% சொல்லிட்டு. ஓகே, அது இது பாத்துக்குங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர். அதோட மெம்பர்ஸ் யாரு? ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற லெஜிஸ்லேச்சர் இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, அதெல்லாம் பாத்துக்குங்க. ஸோ பல கட்டணம் ஆரம்பத்தில் இதுதான் இருந்தது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்க அப்படின்னு அதெல்லாம் எல்லாமே தெரியும். இதுதான் 2014 செப்டம்பர் 15. ஓகே, பிஎம் அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. பில்லு பாஸ் பண்ணது 2016 கான்ஸ்டியூஷனல் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆர்டிகல் பாருங்க 246A. இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் கன்கரன்ஸ் பவர் கொடுத்தது இதுதான். ஓகே, பவர் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 269A. இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்ஸ்டேட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்கறதா ஐஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் 279A. இது வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பவர் அவுட்லைன் டு த ஃபங்க்ஷனிங் அண்ட் கம்போசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் அதுக்கு கொடுக்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல கேல்கார் டாக்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்தாங்க. நியூ டாக்ஸ் ரிஜிம் அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அது நமக்கு தெரியணும் இல்லையா? முன்னாடியே சொல்லியிருக்கல. எஃபெக்டிவ் செப்டம்பர் 22, 2025. இப்போ 52வது ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது ஏற்பட்டாங்க. அப்பதான் 5%, 12%, 8% இந்த ஸ்லாபை மாத்தி 3 மெயின் பார்ட்டா மாறுனுச்சு. 5% மெரிட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 33 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், எஜுகேஷனல் அக்ரி குட்ஸ், ஹெல்த் எக்யூப்மெண்ட், ஃபுட்டு, டூத் பேஸ்ட், சோப்பு, இது எல்லாமே டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 5%. 18% அப்படிங்கிறது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மால் காரு, பெட்ரோலு, 1500cc டீசல் பைக்ஸ் இது எல்லாமே வரும். சிமெண்ட், ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாமே வர்றதுதான் இந்த இதுல. 40% உள்ளது பாருங்க பான் மசாலா, கேவியர் ட்ரிங்க்ஸ், டொபாக்கோ, ஆல்கஹாலு இதெல்லாம் வர்றது. ஓகே, லக்ஸுரி கார்ஸ். அப்புறம் 0% இதெல்லாம் எது அப்படின்னா பேசிக் ஃபுட் ஸ்டேபிள்ஸ், ஹெல்த், லைஃப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே. அப்புறம் 3% கோல்டு ஜுவல்லரி, டைமண்ட், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வர்றது. ஸோ பக்காவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடி பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ், இது இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், இந்த வருஷத்துக்குள்ளது கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துங்க. ஏப்ரல் 2026 படி ஜிஎஸ்டியோட வசூல் எவ்வளவு இருக்கு? 2.43 ட்ரில்லியன், 8.7% இருக்கு. ஒவ்வொரு மாசமுமே இந்த ஜிஎஸ்டி வெளியிடும். குரோத் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7-8%. இந்த ஸ்லாப் 0.2 மாறினதுல இருந்து தான் இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வசூல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இதுல பாத்துருவோம். ஓகே, இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? எல்லாமே பேசிக் சொன்னதுதான். ஓகே, சிஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே இருக்கு. இது நம்ம அதிகமா பார்க்க வேண்டாம். சோ பாருங்க, பணி வரி சட்டம் பாராளுமன்றத்துல 2017 மார்ச் 21 நிறைவேற்றப்பட்டது. 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் இது. ஸோ நமக்கு நடைமுறைன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா ஜூலை 1, 2017 பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்டது. இந்த பில்லு நிறைவேற்றப்பட்டது எப்போ தேதி அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 29, 2017. இதோட அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. ஓகே, இது பாத்துக்குங்க. இதன் மூலமா வந்த ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்னா
246A 269A 279A இது இந்த கவுன்சில்ஸை ஜிஎஸ்டி கவுன்சில்ஸை பிரதிபலிக்குது. மாநிலங்களுக்கு இடையான இந்த விற்பனை தான் சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வேட்டு, மத்திய ஆயத்தீர்வை, பணிகள் வரி இதெல்லாம் பழையில இருந்தது. அப்புறம் மற்ற மாநிலங்கள் விற்பனையின் போது ஐஜிஎஸ்டி, மத்திய விற்பனை வரி, ஆயத்தீர்வை பணி, இவங்கெல்லாம் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. வேட் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னா, அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியை தான் வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது விளைவில்லாத ஒரு முனை வரி, ஒரு முனை வரி அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ஆன்சரு. இதோட நன்மை என்ன, ஜிஎஸ்டியோட நன்மை என்ன அப்படின்னா, வரி மீதான வரி இம்முறையில் நீக்கப்படுவதால் இந்த ஜிஎஸ்டி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொழில்நுட்ப ரீதியில அமைந்ததாகவும் பதிவு செய்தல், வரி தாக்கல் செய்தல், கூடுதலாக செலுத்தியதை திரும்ப பெறுதல், அது மூலயமா இந்த ஜிஎஸ்டி நன்மைகளை இதுல சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. சோ இதுல பாருங்க, பக்கா ஃபேக்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1954ஆம் ஆண்டு முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை கொண்டு வந்த நாடு பிரான்ஸ். ஆனா ஜிஎஸ்டி கான்செப்ட், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்லாப் 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்லாப் கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா. இந்த கான்செப்டை கொண்டு வந்தது கனடா, அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ புது ஸ்லாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5%, 18%, 40%. ஸோ இதுவும் தெரியும். இது செப்டம்பர் 22, 2025 சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, இதுதான் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் அறிமுகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நான் லேட்டா சொல்றேன் பாருங்க. முந்தைய வரி மறைமுக வரி கட்டமைப்பை சிரமங்களை இந்திய வரி அமைப்பு ஒரே இதா மாறுது. என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டு, சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, அப்புறம் அதான் காலால் வரின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் தான் இது. ஸோ இது அனைத்துமே நீக்கிட்டு ஒரே ஜிஎஸ்டியா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது எப்படி இதெல்லாம் வேட்டு போட்டாங்க, எப்படி ஜிஎஸ்டி பண்ணாங்கன்ட்டு. ஸோ இந்த 40 days 40 டாபிக்ஸ் யூனிட் 5 ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். நமக்கு குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் 6ஆம் தேதி. அதுக்குள்ள நம்ம இதை ஃபுல்லாகவே சிலபஸை தரவாக முடிச்சிட போகிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை டச் பண்ணிக்கங்க. இந்த 40 days 40 டாபிக் சீரியஸில் யூனிட் 5 சிலபஸ் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். இது எக்கனாமிக்ஸ் மற்றும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ரெண்டுத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்டா இருங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.